Namaste students, welcome to 11th physics class. So last week class, what are the topics ma we saw? Equation of motion under gravity. There is a 5 mark question. Case 1 பார்த்தோம் இல்லைங்களா, a body falling from a height h. அதை பார்த்துட்டு அதோட டெரிவேஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃப்ரீ ஃபால் வரைக்கும் முடிச்சிருந்தோம் இல்லைங்களாம்மா. இப்போ அதோட கண்டினியூஷன் பாருங்கள். கேஸ் 2. இப்போ இந்த கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 சேர்ந்து ஒரு 5 mark question. There is a book back 5 mark questionமா. ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க உங்கள் புக்கில். ஸோ த டாபிக் இஸ் ஹியர், a body thrown vertically upwards. இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன பார்த்தோம்? a body falling from a height h அப்படிங்கிறது பார்த்தோமா, அதுக்கான டெரிவேஷன் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா a body thrown vertically upwards. So here consider an object. இங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பால் எடுத்துக்கிறோம். இப்போ பால் அப்படின்னா it have some mass. So consider an object of mass m thrown vertically upwards with an initial velocity u. இப்போ இந்த டயக்ராமில் பார்க்குற மாதிரி ஒரு பாய் இருக்காப்புல, அந்த பாய் கையில் என்ன இருக்குது, பால் இருக்குமா, ஒரே பால் தான். அதோட பொசிஷன், அந்த சேஞ்சிங் பொசிஷனை தான் காமிச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில். ஸோ அப்போ அந்த பாலை வந்து என்ன பண்ணுறான் அந்த பையன், அப்வர்ட் டைரக்ஷனில் தூக்கி போடுறான் வித் சம் இனிஷியல் வெலாசிட்டி u. Let us neglect the air friction. ஸோ இடையில இருக்கக்கூடிய அந்த காற்று உராய்வை எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம், தவிர்த்தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. In this case we choose the vertical direction as positive y axis. அதாவது வெர்டிக்கல் டைரக்ஷன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை வந்துட்டு வெர்டிக்கல் டைரக்ஷன் சொல்லாமா, இதை வந்து வெர்டிக்கல் y axis, இதை வந்துட்டு டவுன்வர்ட் y axisன்னு சொல்லலாம். இப்போ இதை வெர்டிக்கல் டைரக்ஷன் ஆஸ் அ பாசிட்டிவ் y axis. இப்போ இதை வந்து பாசிட்டிவ் y axisனும் இதை வந்து நெகட்டிவ் y axisனும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போது let us neglect the air friction. In this case we choose the vertical direction as positive y axis as shown in the figure 2.38. This is a 2.38 an object thrown vertically. இந்த பாருங்க மேலே இருக்கக்கூடிய y axis நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். So then the acceleration positive y axis as shown in the figure 2.38, then the acceleration a is equal to என்னன்னு எடுத்துக்கிறாங்க minus g. ஏமா இங்கே நெகட்டிவ் சைன் போடுறோம் அப்படின்னா, பிகாஸ் acceleration due to gravity ஒரு ஆப்ஜெக்ட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்துச்சுன்னா டுவார்ட்ஸ் த கிராவிட்டியை நோக்கி வருது. இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பொருள் மேலேருந்து கீழே விழுகுது அப்படின்னா தட் டுவார்ட்ஸ் த அந்த டைரக்ஷன் வந்து டுவார்ட்ஸ் த கிராவிட்டி, அப்போ பாசிட்டிவ் சைனில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து என்னது, an object thrown vertically upward direction. இது வந்து ஆப்போசிட் டு கிராவிட்டி ஃபோர்ஸ். அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அது வந்து என்னவாகுது, மூவ் ஆகுது. ஸோ அப்போ தென் த ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், a is equal to minus g. Here neglect air friction and g points towards the negative y axis. ஸோ அப்போ அந்த g வந்து என்ன, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து என்ன அர்த்தம்னா கீழ் நோக்கி தான் இறங்குது. அதாவது ஒரு பொருளை நம்ம மேலே தூக்கி போட்டோம்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா g points towards the negative y axis அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சேன் இல்லைங்களா, இதுதான் y axis, இது பாசிட்டிவ் y axisன்னு தெரியும், இது நெகட்டிவ் y axisன்னு தெரியும். அதாவது இப்போ ஒரு பாலை வந்து நம்ம மேலேருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் கீழே தூக்கி போட்டோன்னா, அதாவது டுவார்ட்ஸ் த கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டவுன்வர்ட் டைரக்ஷன், அப்போ அது வந்து என்னது நெகட்டிவ் y ஆக்சிஸில் தான் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஆப்ஜெக்டை பாசிட்டிவ் y ஆக்சிஸில் அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறோம். அப்போது அந்த கிராவிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்னவாகுது, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஸோ அதனால் இங்கே ஆக்சிலரேஷன் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், நெகட்டிவ் g, அதாவது மைனஸ் g அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் g பாயிண்ட்ஸ் டுவார்ட்ஸ் த நெகட்டிவ் y ஆக்சிஸ் தான் அதான் அர்த்தம். அதாவது இது நல்ல நேரத்தில் வச்சுக்கோங்க, எந்த ஒரு பொருளையும் நம்ம மேலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா டுவார்ட்ஸ் த கிராவிட்டினா அது பாசிட்டிவில் வரும். இதுவே அவே ஃப்ரம் த கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா அதை மைனஸ் g அப்படின்னு எழுதுகிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லாமல் இங்கே. இப்போ த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் திஸ் மோஷன் ஆர் அதை எழுதுகிறாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ கேஸ் 2 இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 mark. கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 சேர்ந்து 5 mark கொஸ்டின். a body thrown vertically upwards. consider an object. இங்கே வந்து ஒரு பால் கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதோட மாஸ் வந்து mன்னு எடுத்துக்கிறாங்க. thrown vertically upward direction, அதாவது மேல் நோக்கி வீசப்படுறாங்க with an initial velocity
u அப்படின்னு சொல்லியாச்சு. let us neglect the air friction. அந்த காற்று உராய்வு எல்லாத்தையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு. இந்த கேஸில் நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் வரைஞ்சி காமிச்சேன் இல்லைங்களா, vertical direction as a positive y-axis and shown in figure 2.38. then the acceleration a is equal to minus g. ஏன் minus g போடுறாங்க அப்படின்னா, towards the gravity na, that is plus அப்படின்னு போடுவோம். அதுவே away from the gravity, இங்கே வந்து அந்த பால் வந்து upward directionல மூவ் ஆகுது. ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் ஜி வரத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுச்சிங்களா, பிகாஸ் த ஆப்ஜெக்ட் த்ரோன் upward direction it opposite to the gravity force. Towards the gravity means it is represented as plus g. இப்போ வந்து away from the gravity force, அந்த acceleration due to gravityக்கு opposite directionல அந்த பால் மூவ் ஆகிறதுனால here we took a is equal to minus g. ஸோ அண்ட் அந்த ஜி பாயிண்ட்ஸ் டுவார்ட்ஸ் அந்த அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சஸ், அதாவது கீழ் நோக்கி தான் இருக்கும். அதனால தான் இங்கே வந்து என்ன எடுத்துக்கிறாங்க, நான் சொன்னது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் வந்து மைனஸ் ஜி போட்டிருக்கோன்னா, பிகாஸ் when object towards the gravity force we can use plus sign. இங்கே வந்துட்டு இந்த கேஸில் வந்துட்டு என்ன பார்க்குறோம், the body thrown vertically upwards opposite to the gravity force. அப்போ அதனால் a is equal to minus g அப்படின்னு எடுத்துக்கிறோம். then the kinematic equation for this motion are, உங்களுக்கே தெரியும் kinematic equations என்னென்ன பார்த்துருந்தோம். first one v is equal to u plus at. formula வந்துட்டு v is equal to u plus at. so we know the equations of motion. v is equal to u plus at. second equation என்னமா, that is displacement or position of the particle, அதை தான் வந்து s அப்படின்னு சொல்கிறோம். s is equal to ut plus half at squared. அது ஃபார்முலாமா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாலாம் எப்படி வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, the velocity and position of the object at any time t r. velocity அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் தெரியும், v is equal to u plus at அப்படின்னு தெரியும். இங்கே வந்து ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்கள், v is equal to u minus gt. ஏன் இந்த இடத்துல மைனஸ் சைன் போட்டிருக்கோம், பிகாஸ் a is equal to இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த பால் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிறதுனால அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி a is equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க, மைனஸ் g. அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறி இருக்கு, நமக்கு ஜென்ரலாக காமன் ஈக்குவேஷன் என்னது, v is equal to u plus at தான் ஃபார்முலா. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, v is equal to u minus gt, because a is equal to நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, a is equal to minus g. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, v is equal to u plus atங்கிறது ஃபார்முலா. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, u அப்படியே தான் இருக்குது, ப்ளஸ் ஏங்கிற இடத்துல மைனஸ் ஜின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஏங்கிற இடத்துல இந்த மைனஸ் ஜி எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு, v is equal to u minus gt. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபார்முலா என்னன்னு தெரியும், s is equal to ut plus half at ஸ்கொயர்டுங்கிறது நமக்கு தெரியும் ஃபார்முலா. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ut அப்படியே வந்துருச்சு, அந்த ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, மைனஸ் ஜி. ஏன்னா இங்கே ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்களா, a is equal to என்ன இருக்குது, மைனஸ் ஜி இருக்குது, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போ s is equal to என்ன இருக்குங்க, ut minus half gt ஸ்கொயர்டு. புரிஞ்சுதுங்களா, ரொம்ப சிம்பிள். இப்போ இனி வர பார்க்க போகிற எல்லா டெரிவேஷனுமே வந்துட்டு நம்ம யூஸிங் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அடுத்தது வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் எனி பொசிஷன் y ஃப்ரம் த பாயிண்ட் வேர் த ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் us. அதாவது என்ன எடுத்துக்கிறாங்க இங்கே, இது வரைக்கும் த வெலாசிட்டி அண்ட் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் எனி டைம் டி ஆர்னு கொடுத்து வெலாசிட்டி v அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் s is equal to வேல்யூ எழுதுனாங்க, u minus gt ut minus half gt ஸ்கொயர்டுன்னு. the velocity of the object at any position y, velocity of the object at any position y இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வரும், அந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா, v squared is equal to u squared plus 2as. லாஸ்ட் ஈக்குவேஷன் என்னமா, v squared is equal to u squared plus 2as. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த ஏக்கு பதிலாக என்ன பண்ணலாம், மைனஸ் வந்துடும், g வந்துடும், எஸ்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன எடுத்துக்கிறாங்க, ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இந்த எஸ்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன எடுத்துக்கிறாங்கம்மா, ஒய். இங்கே பாருங்கள், த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் எனி பொசிஷன் ஒய். பொசிஷன்னா எஸ்ன்னு சொல்கிறாங்க, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா பொசிஷன்னா எஸ்ஸு. ஸோ அப்போ அந்த எனி பொசிஷனை இங்கே வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்க, எஸ்ஸுக்கு பதிலாக ஒய் ஃப்ரம் த பாயிண்ட் வேர் த ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன். அப்போ இந்த இடத்துல ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, v squared is equal to u squared அப்படியே தான் இருக்குது, ப்ளஸுக்கு பதிலாக என்னது மைனஸ் 2 அப்படியே தான் இருக்கும் gy. இப்போ புரிஞ்சுதுங்களா, ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னா அதை எழுதி வச்சுக்கோங்க பக்கத்தில். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் எனி பொசிஷன் y ஃப்ரம் த பாயிண்ட் வேர் த ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் is v squared is equal to u squared minus 2gy.
ஸோ இது வரைக்கும் இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதுவும் கேஸ் 1 சேர்ந்தது ஒரு 5 மார்க் கொஸ்டின்மா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது projectile motion. இந்த எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 2.36 A train was moving at the rate of 54 km/h. ட்ரெயின் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போய் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இஸ் மூவிங் அட் அ ரேட் ஆஃப் 54 km/h when brakes applied. When brakes were applied, it came to rest within a distance of 225 meter. எவ்வளோ டிஸ்டன்ஸில் வரும்போது பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. அ ட்ரெயின் வாஸ் மூவிங் அட் த ரேட் ஆஃப் இவ்வளோ ஸ்பீடில் ட்ரெயின் மூவ் ஆகிட்டுருக்கு. வென் பிரேக்ஸ் வேர் அப்ளைட் இட் கேம் டு ரெஸ்ட் வித்தின் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது வந்து ரெஸ்ட்டுக்கு வரப்போகுது, 225 மீட்டர் டிஸ்டன்ஸில். அப்போது கால்குலேட் த ரிட்டார்டேஷன் ப்ரொடியூஸ்ட் இன் த ட்ரெயின். இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின் இல்லைனா 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்கம்மா, மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும், ரிட்டார்டேஷன். ரிட்டார்டேஷன்னா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஆக்சிலரேஷன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடியது, அதுவே நெகட்டிவ் ஆக்சிலரேஷன்னா அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுறது. இப்போ ட்ரெயின் வந்து பிரேக் அப்ளை பண்ண உடனே ட்ரெயின் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். உடனடியே சடனாக ஸ்டாப் ஆகாது. என்னாகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் 225 மீட்டரில் வரும்போது தான் 225 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்கும்போது பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. அப்போது பிரேக் அப்ளை பண்ணணுன்னா அது ரெஸ்ட் வந்து உடனடியாக வராது. இட் டேக்ஸ் சம் டிஸ்டன்ஸ். இப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க. இட் கேம் டு ரெஸ்ட் வித்தின் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 225 மீட்டர். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கால்குலேட் த ரிட்டார்டேஷன் ப்ரொடியூஸ்ட் இன் த ட்ரெயின். ரிட்டார்டேஷன் மீன்ஸ் ஹியர் த நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். அதாவது ட்ரெயினோட ஸ்பீட் வந்து ஆக்சிலரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு அர்த்தம். சொல்யூஷன் பாருங்கள். த ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் v is equal to 0. தென் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் அவங்களே கொடுத்துருக்காங்க. யூஸ் ஈக்குவல் டு 54 km/h இருக்கு இல்லைங்களா. அப்போ அந்த 54 நம்ம வந்து மீட்டர் பர் செகண்டில் மாற்றணும். இப்போ மீட்டர் பர் செகண்ட்னா 1 km is equal to 1000 மீட்டர் நமக்கே தெரியும். அந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்கம்மா. அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். km/h மீட்டர் பர் செகண்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு 1 km is equal to 1000 மீட்டர் டிவைடட் பை ஹார் 1 hour equal to என்னது 3600 செகண்ட்ஸு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, 10 கேன்சல் பண்ணோன்னா 5, இங்கே வந்து என்ன கிடைக்கும் 18 கிடைக்கும். ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணதுனால தான் இந்த இடத்துல என்னவாயிருக்கு, அதாவது 1 km/h வந்துட்டு நமக்கு இந்த ஆன்சர் வரும் 5/18 வரும். ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 54 km/h சொல்லியிருக்காங்களா. அப்போ 54 × 5/18 பண்ணியிருக்காங்கம்மா. அப்போ நெக்ஸ்ட்டு இந்த 54 18 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா we get the answer 3. அதாவது கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும். 3 18 54 வரும். அப்போ 3 × 5 பண்ணால் என்ன வரும், 15. இந்த இடத்துல போட்டு வச்சுக்கோங்க. இந்த 5/18 எப்படி வந்துச்சுன்னா 1000 டிவைடட் பை 3600 டிவைட் பண்ணோம் அப்படின்னா we get the answer is 5/18. நெக்ஸ்ட்டு இந்த 18 54 கேன்சல் பண்ணோன்னா we get 3. அப்போ இங்கே 3 × 5 என்ன கிடைக்குது, 15 ஆன்சர் கிடைக்குது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்னது 15 மீட்டர் பர் செகண்ட். மீட்டரில் செகண்டில் கன்வெர்ட் பண்ணது பர் செகண்டுக்கு எவ்வளோ மீட்டர் இது ட்ராவல் ஆகுதுன்னா 15 மீட்டர். அப்போ S is equal to, அதாவது அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வரும்போது அது ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னா 225 மீட்டர். அடுத்து ரிட்டார்டேஷன் இஸ் ஆல்வேஸ் அகைன்ஸ்ட் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல். ரிட்டார்டேஷனுங்கிறது என்னதுமா, வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கலுக்கு அகைன்ஸ்ட், அதாவது ஆப்போசிட். வெலாசிட்டினா வேகமாக போகிறது, ரிட்டார்டேஷன்னா குறைஞ்சிட்டே வருது, ஒரு ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், ரிட்டார்டேஷன் இஸ் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல். v² is equal to u² minus 2as. அதாவது v²ங்கிறது இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறது என்னென்னா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னு அர்த்தம். v² என்ன அர்த்தம், ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். அப்போ இங்கே என்ன அர்த்தம் ஆகுது, அதாவது ஈக்குவேஷன் என்னவா மாறுது, v² is equal to u² minus 2as. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு. தென் இனிஷியல் வெலாசிட்டி நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், 15 மீட்டர் பர் செகண்ட். அப்போ 15² minus 2a × s ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 225. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 15² வேல்யூ என்னவாகுது, அதாவது இந்த இடத்துல ஆல்ரெடி 2 × 225 15² வேல்யூ 225 வருமா. இந்த இடத்துல 15² வேல்யூ 225 வந்துருச்சா. அடுத்தது 2 × 225 மல்டிப்ளை பண்ணால் 450 வந்துடும். இந்த பக்கம் மைனஸில் இருக்குது பாருங்கள், இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டா என்னவாயிரும், ப்ளஸில் வந்துடும். அப்போ 450 ஏன் ஆயிருமா, 2 × 225 225
2 into 225 என்னவாயிரும் 450 ஆயிரும். அப்போ மைனஸ், அதாவது இந்த இடத்துல 0 equal to 15 squared. இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறேன். 225 மைனஸ் 2 into 225 என்னவாயிருது 450 ஆயிருது. நெக்ஸ்ட்டு இதை வந்து இந்த மைனஸ் 450 இந்த பக்கம் கொண்டு வரும். அப்போ என்னவாயிரும் ஈக்குவேஷன் 450 ப்ளஸ் 450 is equal to 225. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். is equal to மல்டிப்ளிகேஷனில் இருக்க 450 என்னவாயிருது டிவிஷனுக்கு வந்துடுது. 225 divided by இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஈக்குவேஷன். is equal to 225 divided by 450 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. அக்ஸலரேஷனுங்கும் போது நம்ம மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஸ்கொயர் தான் ஃபார்முலா. ஸோ இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்னது 2 டைம்ஸ் வரும். அது 1/2 வரும் ஆன்சர். 1 divided by 2 வரும். அப்போ 1 divided by 2 0.5 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஸ்கொயர். ஹென்ஸ் ரிட்டார்டேஷன் ஈக்குவல் டு 0.5 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டில் வருதுன்னு அர்த்தம். ரிட்டார்டேஷனை ஸ்லோ டவுன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சுதுங்களா? இந்த கொஸ்டினை மேபி ஆஸ்கின் 3 மார்க் கொஸ்டின் ஆல்சோ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறது என்ன? இதில் 2 மார்க் கொஸ்டின். இதை மார்க் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் a 2 mark. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். when an object is thrown in the air, அதாவது ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு கையில் ஒரு பால் வச்சுருக்கோம், அதை நம்ம வந்துட்டு தூக்கி போடுறோம் with some initial velocity, not just upwards, அதாவது மேல் நோக்கி தூக்கி போடுறது கிடையாது, with some initial velocity and then allowed to move under the action of gravity alone. அதாவது அதுக்கப்புறம் அந்த பால் வந்து only move with a acceleration due to gravity. கிராவிட்டியை பொறுத்து தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. அப்போ the object is known as projectile. அப்போ இதுக்கு வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க? object is known as projectile அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. the path followed by the particle is called its trajectory. தெளிவாக பார்த்துக்கோங்க. அதாவது உங்கள் கையில் இப்போ ஒரு பால் வச்சுருக்கீங்க. அந்த பாலை நீங்கள் நிற்கிற பொசிஷனில் இப்போ நின்றுட்டுருக்கீங்க. நின்றுட்டுருக்க பொசிஷன்லேருந்து பாலை வந்துட்டு தூக்கி போடுறீங்க. ஜஸ்ட் மேல் நோக்கி கிடையாது. அதாவது நாட் அப் ஜஸ்ட் அப்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். மேல் நோக்கி கிடையாது. நின்றுட்டு இருக்க பொசிஷன்லேருந்து யூ கேன் த்ரோ த பால் எனி ஆப்ஜெக்ட். இப்போ தூக்கி போடும்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள் எந்த டைரக்ஷனில் அது மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் த பால் மூவ்ஸ் டுவார்ட்ஸ் த ஹரிசாண்டல் டைரக்ஷனில் போகும். நெக்ஸ்ட் என்னவாரு? டியூ டு கிராவிட்டி காரணமாக அந்த ஆப்ஜெக்ட் என்னவாரு கொஞ்சம் தூரம் போயிட்டு it move towards the downward direction, அதாவது vertical direction. அப்போ இங்கே it takes 2 path. One is horizontal direction. After some time it reach the vertical, அதாவது due to gravity காரணமாக, புவியீர்ப்பு விசை காரணமாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்டை நிற்கிற பொசிஷன்லேருந்து தூக்கி போட்டால் ஃபஸ்ட்டு it takes horizontal path, afterwards it takes a vertical path because of the acceleration due to gravity. இப்போ இதுதான் வந்து ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்னமா ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை 2 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ரொஜெக்டைல் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. when an object is thrown in the air with some initial velocity and then allowed to move under the action of gravity alone, அதாவது நம்ம தூக்கி போட்டதுக்கு அப்புறமா அது வந்து என்னது கிராவிட்டி ஃபோர்ஸ் காரணமாக தானாக கீழே போய் விழப்போகும். அதான் சொல்கிறாங்க. when an object is thrown in the air with some initial velocity and then allowed to move under the action of gravity alone, the object is known as projectile. அப்போ அந்த பாத் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க? ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. the path followed by the particle. இப்போ நீங்கள் எந்த டைரக்ஷனில் நின்றுட்டு எப்படி வேணாலும் அந்த பொருளை தூக்கி போடலாம். அப்படி தூக்கி போடும்போது அந்த பொருள் போகக்கூடிய பாத் இருக்குது பாருங்கள். First it takes a horizontal path, then after some time it takes a vertical path. இப்போ அந்த path followed by the particle வந்து என்னன்னு சொல்கிறாங்க? trajectory அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேருமா trajectory. ஸோ அப்போ இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஸ்டினில் வரும். இந்த trajectory அப்படிங்கிறது 1 மார்க்கில் கூட கேட்கலாம். the path followed by the particle is called its trajectory அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல் கொடுத்துருக்காங்க அவங்களே. an object dropped from window of a moving train. நம்ம ட்ரெயினில் மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம விண்டோலேருந்து ஒரு பொருளை தூக்கி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? it takes first horizontal path, after it takes a vertical path. நெக்ஸ்ட் பாருங்க. a bullet fired from a rifle, அதாவது கன்லேருந்து வரக்கூடிய புல்லட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் it takes horizontal pathலேருந்து கன்ல ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் நிற்கிறீங்க, கன்னை ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா புல்லட் வந்து என்னவாகும்? ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக ரீச் பண்ணும். அந்த டிஸ்டன்ஸ் எங்கே போய் படணுமோ அந்த இடத்துல படும். அடுத்தது பால் த்ரோன் இன் எனி டைரக்ஷன். இப்போ நான் சொன்னது பாலை வந்துட்டு எந்த டைரக்ஷனில் வேணாலும் நம்ம த்ரோ பண்ணுறோம், தூக்கி எறிகிறோம் அப்படிங்கும்போது
It takes horizontal path. After some time, it takes a vertical path. A javelin or shot put thrown by an athlete. ஜாவலினோ இல்லை ஷார்ட் புட்டோ நம்ம போடும்போது என்ன பண்ணுவாங்க, சுற்றி விட்டு அப்படி தூக்கி எறிவாங்க இல்லைங்களா. அப்படி தூக்கி எறியும் போது என்ன ஆகும், பால் இட் டேக்ஸ் அ ஹரிசான்டல் டைரக்ஷனில் போயிட்டு அப்புறம் என்ன ஆகும், உடனடி அப்படியே பறந்துகிட்டே இருக்குமா, இல்லை, இட் டேக்ஸ் வெர்டிக்கல் டைரக்ஷன், அதாவது கிராவிட்டி ஃபோர்ஸ் காரணமாக கீழே விழுகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அ ஜெட் ஆஃப் வாட்டர் இஷ்யூயிங் ஃப்ரம் அ ஹோல் நியர் த பாட்டம் ஆஃப் வாட்டர் டேங்கர். வாட்டர் டேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த ஹோல் வழியாக தண்ணி வந்து என்னது அதிகமான ப்ரெஷரில் பீச்சிட்டு அடிக்கும். அப்போ இட் டேக்ஸ் ஹரிசான்டல் பாத் அண்ட் வெர்டிக்கல் பாத். அதை சொல்கிறாங்க. ஜெட் ஆஃப் வாட்டர் இஷ்யூயிங் ஃப்ரம் அ ஹோல் நியர் த பாட்டம் ஆஃப் வாட்டர் டேங்க். It is found that projectile moves under a combined effect of two velocities. நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அதாவது ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நின்ன பொசிஷன்லேருந்து ஒரு பாலை த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா இனிஷியலாக நீங்கள் வேணால் நின்று வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்போ இனிஷியலாக அந்த பால் வந்து என்னவாகுது, ஹரிசான்டல் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அடுத்தது டியூ டு கிராவிட்டி காரணமாக இட் மூவ்ஸ் டு த வெர்டிக்கல் டைரக்ஷன். அப்போ டூ வெலாசிட்டிஸ் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபவுண்ட் தட் ப்ரொஜெக்டைல் மூவ்ஸ் அண்டர் த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் டூ வெலாசிட்டிஸ். அது என்னென்னு கொடுத்துருக்காங்க, a uniform velocity in the horizontal direction. ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன சொல்கிறாங்க, யூனிஃபார்ம் வெலாசிட்டி in the horizontal direction. அதாவது இப்போ ஹரிசான்டலாக போகுது அப்படின்னா அந்த ஹரிசான்டலாக போகும்போது அதுக்கு ஆக்சிலரேஷன், அந்த பால் வந்து ஸ்பீடாகாது. நம்ம எவ்வளோ ஸ்பீடில் அந்த பாலை த்ரோ பண்ணுறோமோ அதே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான், அதே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் தான் ஹரிசான்டல் டைரக்ஷனில் மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு டுவார்ட்ஸ் த வெர்டிக்கல், ஹரிசான்டல்லேருந்து போயிட்டு பூமியை நோக்கி கீழே இறங்கும்போது அதோட ஆக்சிலரேஷன் அதிகமாகிறதுனால, கிராவிட்டி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதிகமாகிறதுனால வெர்டிக்கல் டைரக்ஷனில் தான் ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது அந்த பால் த்ரோ பண்ணும்போது ஹரிசான்டல் வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஹரிசான்டல் வெலாசிட்டி எப்போவுமே எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க, யூனிஃபார்ம் வெலாசிட்டி இன் த ஹரிசான்டல் டைரக்ஷன் which will not change provided there is no air resistance. அங்கே வந்து என்ன எடுத்துக்கிறோம், அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறோமா. அப்படி எடுத்துக்கும் போது த யூனிஃபார்ம் வெலாசிட்டி இன் த ஹரிசான்டல் டைரக்ஷன், நல்லா நேரத்தில் வச்சுக்கோங்க, ஹரிசான்டல் டைரக்ஷனில் வெலாசிட்டி எப்படி இருக்கும், யூனிஃபார்மாக இருக்குமா. விச் வில் நாட் சேஞ்ச் ப்ரொவைடட் தேர் இஸ் நோ ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது a uniformly changing velocity that is increasing or decreasing in the. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூனிஃபார்ம்லி சேஞ்சிங் வெலாசிட்டி. இப்போ சொன்னேன் இல்லையாமா, ஹரிசான்டலாக போகும்போது யூனிஃபார்மாக இருக்கும் வெலாசிட்டி. அதுவே வெர்டிக்கல் டைரக்ஷன் டுவார்ட்ஸ் த கிராவிட்டியை நோக்கி கீழ் நோக்கி இறங்கும்போது வெர்டிக்கல் வெலாசிட்டி என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம். அதை தான் சொல்கிறாங்க, யூனிஃபார்ம்லி சேஞ்சிங் வெலாசிட்டி that is increasing or decreasing in the vertical direction. வெர்டிக்கல் டைரக்ஷனில் போகும்போது யூனிஃபார்மாக என்ன ஆகுமா, வெலாசிட்டி இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும், சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து டூ வெலாசிட்டிஸ். இட் இஸ் ஃபவுண்ட் தட் ப்ரொஜெக்டைல் மூவ்ஸ் அண்டர் த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் டூ வெலாசிட்டிஸ். ஒன் இஸ் ஹரிசான்டல் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, யூனிஃபார்ம் வெலாசிட்டி. another one is vertical directionல யூனிஃபார்ம் வெலாசிட்டி சேஞ்சிங் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க பாருங்கள். There are two types of projectile motion இருக்குமா. One is parabola, another one is inverted parabola, இல்லைனா oblique projection அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், projectile given an initial velocity in the horizontal direction, அதை வந்து horizontal projection அப்படின்னு சொல்கிறோம். Projectile given an initial velocity at an angle, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி ஆங்கிளோட ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் இல்லைனா ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டூ டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இருக்குது, ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்குது. ஒன் இஸ் என்ன சொல்கிறாங்க, ப்ரொஜெக்டைல் given an initial velocity in the horizontal direction means that is called as horizontal projection. In projectile given an initial velocity at an angle to the horizontal டைரக்ஷன்னா அதை வந்து ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறாங்க. டு ஸ்டடி த மோஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல் லெட் அஸ் அஸ்யூம் தட், அதாவது இது 2 மார்க்கில் நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த அசம்ஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன் கேட்கலாம். வாட் இஸ் த அசம்ஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன், இந்த 3 பாயிண்ட்ஸ் கேட்கலாம். டு ஸ்டடி த மோஷன் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல், அதாவது ப்ரொஜெக்டைல் மோஷனை நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு எதெல்லாம் அஸ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெக்லெக்டட். அந்த இடத்துல ஏர் ரெசிஸ்டன்ஸே இருக்காது, காற்று தடைங்கிறது ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெக்லெக்டட். அடுத்தது செகண்ட் ஒன் வந்துட்டு த எஃபெக்ட் டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் எர்த் அண்ட் கர்வேச்சர் ஆஃப் எர்த் இஸ் நெக்லிஜிபிள், அதாவது ஜீரோ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும், நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். அப்போ த எஃபெக்ட் டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் எர்த், அந்த ரொட்டேஷன் ஆஃப் எர்த் அண்ட் கர்வேச்சர் ஆஃப் எர்த்லேருந்து வரக்கூடிய அந்த எஃபெக்டை வந்து நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிடுறோம்.
The effect due to rotation of earth and curvature of earth is negligible. இது 2 mark question, mark பண்ணிக்கங்க. To study the motion of a projectile, let us assume that air resistance is neglected. The effect due to rotation of earth and curvature of earth is negligible. Then third point என்ன கொடுத்திருக்காங்க? The acceleration due to gravity is constant in magnitude and direction at all points of the motion of the projectile. So இங்கே acceleration due to gravity என்னன்னு எடுத்துக்கணுமா? Is constant ன்னு எடுத்துக்கணும். In the magnitude and direction at all points of the motion of the projectile. 2 mark இது mark பண்ணிட்டீங்களா இந்த paragraph? Next பாருங்க, this is a 5 mark question, important 5 mark question. உங்க book backல இல்ல, ஆனா நீங்க இத mark பண்ணிக்கங்க. 5 mark question. Projectile in horizontal projection. Projectile in horizontal projection. So consider a projectile, say a ball thrown horizontally with an initial velocity u vector from the top of a tower of height h. அதாவது ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் வந்து நம்ம நின்றுட்டு அந்த ஹைட்டு டாப் ஆஃப் த டவர், அதாவது ஹைட்டில் நின்றுட்டு அங்கேருந்து ஒரு பாலை வந்து நம்ம ஹரிசான்டலாக த்ரோன் பண்ணுறோம், தூக்கி வீசுகிறோம். ஸோ இப்போ அடுத்த டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் புரியும். கன்சிடர் அ ப்ரொஜெக்டைல், சே அ பால். ஒரு ப்ரொஜெக்டைல் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா அது என்ன அர்த்தம்னா ஒரு பாலை கன்சிடர் பண்ணிக்கிறோம். த்ரோன் ஹரிசான்டலி, அந்த பாலை வந்து எப்படி வீசுகிறோம்? ஹரிசான்டலாக வீசுகிறோம். வித் அன் இனிஷியல் வெலாசிட்டி யூ வெக்டர் from the top of a tower. எங்கேருந்து வீசுகிறோம்? டாப் ஆஃப் அ டவர் ஆஃப் ஹைட் h. as the ball moves, அப்போ அந்த பால் மூவ் ஆகும்போது it covers a horizontal distance due to its uniform horizontal velocity. அதாவது இந்த டயக்ராமில் பாருங்கள், இதுதான் வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் y is equal to hன்னு கொடுத்துருக்காங்களா, ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் நிற்கிறாங்க. ஆப்ஜெக்ட் ஓ த்ரோன் ஹரிசான்டலி, அந்த பாலை வந்து ஹரிசான்டலாக த்ரோ பண்ணுறோம். இனிஷியல் வெலாசிட்டி யூ வெக்டர்னு கொடுத்துட்டாங்களா. தென் பி இஸ் அ பாயிண்ட், அந்த பாயிண்டில் போய் ரீச் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னதுமா? as a ball moves it covers a horizontal distance due to, இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரு பாய், அதே பாய் தான் மேலேருந்து கீழே குதிக்கிறாங்க. இது கூட வந்து ப்ரொஜெக்டைல் டைரக்ஷன், அது ஹரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதை தான் சொல்கிறாங்க, as the ball moves it covers a horizontal distance due to its uniform horizontal velocity u. யூனிஃபார்ம், ஒரு பால் வந்து ஹரிசான்டல் டைரக்ஷனில் மூவ் ஆச்சு அப்படின்னா it takes horizontal யூனிஃபார்ம், இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, முக்கியமான வார்த்தை. யூனிஃபார்ம் ஹரிசான்டல் வெலாசிட்டி u and a vertical downward distance because of constant acceleration due to gravity. அதாவது அந்த ஆப்ஜெக்ட் இப்போ மேலேருந்து கீழே விழக்கூடிய பாத் வந்துட்டு 2 பாத்தாக எடுக்குது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹரிசான்டலாக மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னவாயிருது? இட் டேக்ஸ் அ வெர்டிக்கல் பாத். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் கான்ஸ்டன்ட் அக்சலரேஷனோட, அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோட மூவ் ஆகிட்டுருக்கு. தென் நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு வெர்டிக்கல் டவுன்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அதை தான் சொல்லியிருக்காங்க. as a ball moves it covers a horizontal distance due to its uniform horizontal velocity u and a vertical downward distance because of constant acceleration due to gravity g. ஏன் அந்த வெர்டிக்கல் டவுன்வர்ட் டிஸ்டன்ஸ் எடுக்குது அப்படின்னா எதனாலனா acceleration due to gravityனால தான். ஸோ thus under the combined effect combined effectனா இங்கே என்னது? ஒன்று ஹரிசான்டல் டைரக்ஷன், இன்னொன்று வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து combined effect அப்படின்னு சொல்கிறாங்க. thus under the combined effect the ball moves along the path OPA. இந்த டயக்ராமில் பாருங்கள், அந்த பாத் கொடுத்துருக்காங்களா, OPA. அப்போ கம்பைன்ட் எஃபெக்ட்னா இந்த ஓலேருந்து பி வரைக்கும் ஹரிசான்டல் டைரக்ஷன், பியிலிருந்து ஏ வரைக்கும் என்னது? வெர்டிக்கல் டைரக்ஷன். அதை தான் சொல்கிறாங்க கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் த பால் மூவ்ஸ் அலாங் த பாத் OPA. The motion is in a 2-dimensional plane. ஏன்னா இங்கே it takes only x axis and y axis, 2 பார்த்து தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மோஷன் என்னென்னு எடுத்துக்கிறாங்க? is in a 2-dimensional plane அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ ப்ரொஜெக்டைல் அப்படின்னாலே உங்கள் மைண்டுக்கு வர்றது என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா that object it takes a horizontal path. sometime horizontal pathல இருக்கும், after some time கழிச்சு என்ன ஆயிடுது? due to gravity, acceleration due to gravity காரணமாக it takes a vertical path. So let the ball take time t to reach the ground at a point A. அடுத்தது என்ன ஆகுது? அந்த பால் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து நம்ம பாலை மேலே தூக்கி கீழே தூக்கி போடுறோமா, அப்படிங்கும்போது அந்த கீழே போய் அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு இட் டேக் சம் டைம். அதை தான் வந்து டி அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் த பால் டேக் டைம் டி டு ரீச் த கிரவுண்ட் அட் பாயிண்ட் ஏ. தென் த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பாலர்ஸ். அப்போ அந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் அ ரேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து ஹரிசான்டல் ரேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாமா? இது வரைக்கும் தான், அந்த பாயிண்ட் ஏ வரைக்கும் தான்.
ஸோ அந்த ஹைட் ஆஃப் த பாட்டம் ஆஃப் த ஹைட்லேருந்து, பாட்டம்னா கீழே இருக்கக்கூடியது, பாட்டம் ஆஃப் த ஹைட்லேருந்து அந்த பால் வந்து எந்த பாயிண்டில் போய் ரீச் ஆகுதோ அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து இங்கே என்னது ஹரிசான்டல் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைனா டிஸ்டன்ஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. தென் த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பால் இஸ் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு, ஏன் இங்கே எக்ஸ் ஆஃப் டி டைமை பொறுத்து அதோட டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. x of t is equal to x and the vertical distance travelled is y of t is equal to y. We can apply the kinematic equations along the x direction and y direction separately. x direction அப்படின்னு சொல்லும்போது horizontal direction வரும், y direction அப்படின்னு சொல்லும்போது vertical direction வரும். இப்போ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், v is equal to u plus at, then s is equal to ut plus half at squared, then v squared is equal to u squared plus 2as. இப்போ இங்கே வந்துட்டு அந்த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது எதை சப்ஸ்டியூட் பண்ண முடியும், செகண்ட் ஈக்குவேஷன் s is equal to ut plus half at squared, அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Here we take the x axis அப்படின்னு சொல்லும்போது horizontal direction, y axis அப்படின்னு சொல்லும்போது vertical direction. horizontal directionல ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது it moves in a constant horizontal velocity u, constant horizontal velocity u. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதனால தான் மிஸ் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அந்த பாயிண்ட்டை. So we can apply the kinematic equations along the x direction and y direction separately since this is two-dimensional motion. So the velocity will have both horizontal component ux and vertical component uy. ஸோ இந்த டூ டைமென்ஷனல் மோஷனில் இருக்கிறதுனால அந்த வெலாசிட்டி வந்து ரெண்டு காம்பனண்ட்டில் இருக்குது. ஒன்று வந்து ஹரிசான்டல் காம்பனண்ட் யூஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இன்னொன்று வெர்டிக்கல் காம்பனண்ட் யூஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு மோஷன் அலாங் ஹரிசான்டல் டைரக்ஷன், அந்த பால் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு, இப்போ ஹரிசான்டல் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. த பார்ட்டிக்கல் ஹேஸ் ஜீரோ ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஹரிசான்டல் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அந்த ஜீரோ ஆக்சிலரேஷன்னா என்னது அந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, அதாவது யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால அங்கே ஆக்சிலரேஷன் வந்து ஜீரோவாக இருக்குது அலாங் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ the particle has zero acceleration. ஜீரோ ஆக்சிலரேஷனுக்கு என்ன அர்த்தம், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஹரிசான்டல் டைரக்ஷனில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ the particle has zero acceleration along x direction. So the initial velocity ux remains constant throughout the motion. அந்த மோஷன் முடிகிற வரைக்கும் அந்த ux அந்த அலாங் த எக்ஸ் பாத் வந்துட்டு ஹரிசான்டல் மோஷனில் மூவ் ஆகக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு இனிஷியல் வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். So the particle has zero acceleration along x direction. So the initial velocity ux remains constant throughout the motion. Next பாருங்க, the distance traveled by the projectile. இது தெளிவாக புரிஞ்சிருச்சா இந்த பாயிண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. The particle has zero acceleration along x direction, அதாவது இந்த டைரக்ஷனில் நான் ஆல்ரெடி காமிச்சேன் இல்லைங்களா டயக்ராமில், அதாவது இதுதான் x டைரக்ஷன். இந்த பாத்தில் வரும்போது இது வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, யூனிஃபார்ம் வெலாசிட்டியாக இருக்கிறதுனால ஏ ஈக்குவல் டு என்னவாயிருதுங்க, ஜீரோ ஆயிடுது. அதை தான் இங்கே ஜீரோ ஆக்சிலரேஷன், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி மூவ் இன் ஹரிசான்டல் டைரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். So the particle has zero acceleration along x direction. So the initial velocity ux remains constant throughout the motion. அப்போ ஈக்குவேஷன் என்னவா மாறுது நீங்களே பாருங்கள். The distance traveled by the projectile at a time t is given by the equation x is equal to, அது நமக்கு தெரியும் இல்லைங்களா, s is equal to ut plus half at squared. அது பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைனா பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் இல்லைனா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ப்ரொஜெக்டைல் அவங்களே கொடுத்தாங்க பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம எஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல the distance traveled by the projectile at a time t is given by the equation x equal to s is equal to அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துலமா the distance traveled by the projectile at a time t is given by the equation x is equal to, அதாவது s equal to ut plus half at squared ஃபார்முலா எடுத்துக்கிறாங்க. அந்த sங்கிற இடத்துல தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் xன்னு எடுத்துக்கிறாங்க. x is equal to uxt. நான் டூ காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா, ux and uy, ஹரிசான்டல் காம்பனன்ட் ux, வெர்டிக்கல் காம்பனன்ட் uyன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ஃபார்முலாவை பக்கத்தில் எழுதி வைங்க. s is equal to ut plus half at squared தான் இங்கே எடுத்துக்கிறாங்க. x is equal to uxt plus half at squared, அதை எழுதியாச்சு. இங்கே பாருங்கள் அடுத்தது
இந்த இடத்துல a is equal to 0 அவங்களே கொடுத்தாங்களா 0 acceleration ஏன் அப்படின்னா யூனிஃபார்ம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் யூனிஃபார்ம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வரதுனால அங்கே acceleration equal to 0ன்னு வருது along x direction a is equal to 0 along x direction and we have அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஏக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஹோல் டேர்ம் என்னவாயிருங்க இந்த ஹோல் டேர்மு 0 ஆயிரும் அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் x is equal to uxt அப்போ அதை மட்டும்தான் எடுத்து எழுதிக்கிறாங்க x is equal to uxt அடுத்தது motion along downward direction then here uy is equal to 0 uy is equal to 0 initial velocity has no downward component அப்போ இங்கே பாருங்கள் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஹரிசாண்டல் டைரக்ஷனில் தான் பால் மூவ் ஆகுது அப்போ வெர்டிக்கல் டைரக்ஷனில் கிடையாது அதனால் என்ன கொடுத்துருக்காங்க இனிஷியல் வெலாசிட்டி ஹாஸ் நோ டவுன்வர்ட் காம்பனண்ட் அப்போ இந்த இடத்துல uy is equal to என்னவாயிருச்சு 0 ஆயிடுச்சு then a is equal to g ஏன்னா acceleration due to gravity we choose the positive y axis in the downward direction டவுன்வர்ட் டைரக்ஷனில் இப்படி பாசிட்டிவ் y ஆக்சிஸ் எடுத்துக்கிறாங்க இது x ஆக்சிஸ்னு எடுத்துட்டாங்கன்னா இதை வந்து y ஆக்சிஸ்னு எடுத்துகிட்டு இதை வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறாங்க ஸோ அப்போ uy is equal to 0 அதுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில் இனிஷியல் வெலாசிட்டி ஹேஸ் நோ டவுன்வர்ட் காம்பனண்ட் நெக்ஸ்ட்டு a is equal to g we choose the positive y axis in downward direction and distance y at time t அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே மேலே வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் இல்லைங்களா அலாங் ஹரிசாண்டல் டைரக்ஷனுக்கு இங்கே வந்து என்ன வெர்டிக்கல் டைரக்ஷனுக்கு y அப்படின்னு எடுத்துகிட்டு அதே ஈக்குவேஷன் தான் s is equal to ut plus half at squared ஃபார்முலாவே தான் இந்த இடத்துல yன்னு எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் எஸ்ஸுக்கு பதிலாக இங்கே என்னது y is equal to uyt plus half at squared இந்த இடத்துல இந்த uy ஏன்னா uyங்கும் போது இனிஷியல் வெலாசிட்டின்னு அர்த்தம் இந்த இடத்துல இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி இல்லாததுனால இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும் அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் half at ஸ்கொயர் தான் இருக்கும் அந்த ஏக்கு பதிலாக ஏன்னா என்னது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு அர்த்தம் அப்போ ஏக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணிடலாம் ஜி அப்படி அப்ளை பண்ணிக்கிறாங்க அவ்வளோதாம்மா y is equal to half gt ஸ்கொயர் வெரி வெரி சிம்பிள்மா இது ஒரு 5 மார்க் கொஷின் ஸோ x is equal to uxt கிடச்சது ஆன்சர் நமக்கு மோஷன் அலாங் டவுன்வர்ட் டைரக்ஷனுக்கு y is equal to ஃபார்முலா ரெண்டுத்துக்குமே சேம் தான் s is equal to ut plus half at ஸ்கொயர் தான் சரிங்களா எக்ஸுக்கு என்ன கிடச்சது uxt கிடச்சது yக்கு half gt ஸ்கொயர் கிடச்சது ஸோ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் t ஃப்ரம் ஈக்குவேஷன் 2.23 ஸோ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் t ஃப்ரம் ஈக்குவேஷன் 2.23ல என்னமா கிடச்சிருக்குது x is equal to uxtங்களா ஸோ இப்போ t ஈக்குவல் டு என்ன கிடைக்குங்க x by ux அப்படின்னு கிடைக்கும் t is equal to என்ன கிடைக்கும் x by ux ஸோ அப்போ அதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் y is equal to half gt ஸ்கொயர் இருக்காமா half g அந்த டீக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் 2.23ல இருக்கு பாருங்க எப்படி எழுதியிருக்காங்க x equal to uxt அப்போ t is equal to நமக்கு என்ன கிடைக்கும் x by ux அப்படின்னு கிடைக்கும் x by uxன்னு கிடைக்கும் ஸோ அப்போது இந்த x equal to நம்ம பார்த்த மாதிரி t is equal to x by ux இப்போ இதை கொண்டு வந்து 2.24 இந்த ஈக்குவேஷனில் y is equal to half g இந்த டீக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் x by ux ஸ்கொயர் x ஸ்கொயர் by ux ஸ்கொயர் அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கம்மா அவ்வளோதான் ஸோ அப்போ அதை தான் பண்ணியிருக்காங்க y is equal to half g x ஸ்கொயர் by ux ஸ்கொயர் இதில் பாருங்கள் இந்த g to ux அதாவது இனிஷியல் வெலாசிட்டி எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்ட் தான் அப்போ என்ன பண்ணிடுறாங்க ஈக்குவேஷனை g by 2ux ஸ்கொயர்டுன்னு எடுத்துகிட்டு x ஸ்கொயர்டை அவுட்டரில் போட்டுறாங்க ஸோ அப்போ y is equal to என்ன கிடைக்குது அந்த g by 2ux ஸ்கொயர்டுங்கிறது நமக்கு k தட் இஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லாமே கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்குது இனிஷியல் வெலாசிட்டியும் கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்குது அப்போ g by 2ux ஸ்கொயர்டு இஸ் அ கான்ஸ்டன்ட் ஸோ அதனால் அந்த டேர்ம் ஃபுல்லாகவே k அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஸோ அப்போ y is equal to kx ஸ்கொயர் k is equal to g by 2ux squared is constant. So equation 2.25 அதாவது என்னது equation இந்த y is equal to kx squared இருக்கு பாருங்க அதுதான் equation 2.25 is the equation of a parabola. Thus the path followed by the projectile is a parabola. அப்போ இது வரைக்கும் வருமா நெக்ஸ்ட் இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் ஹரிசாண்டல் ரேஞ்ச் அவங்க கேட்பாங்க இது மட்டும் பார்த்துடலாம் டைம் ஆஃப் ஃப்ளைட் மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதாவது when a ball நம்ம வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷனில் த்ரோ பண்ணுறோமா அப்போ அந்த கிரவுண்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அதுதான் வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறோம் டைம் டேக்கன் இது 2 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கோங்க இந்த இட்டாலிக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க மேபி ஆஸ்க் இன் 3 மார்க் ஆல்சோ ஃபுல்லாக அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 3 மார்க்கில் கூட கேட்பாங்க இது ரொம்ப ஈஸி தான் கவனிங்க
So the time taken for the projectile to complete its trajectory, அந்த பாத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ, அந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ரெண்டு எஃபெக்ட் ரெண்டு பாத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ அதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறாங்க. the time taken for the projectile to complete its trajectory or time taken by the projectile to hit the ground is called time of flight. 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கிறீங்களா? ஸோ டைம் டேக்கன் ஃபார் த ப்ரொஜெக்டைல் டு கம்ப்ளீட் இட்ஸ் ட்ரெஜெக்டரி, இல்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம், டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் டு ஹிட் த கிரவுண்ட் இஸ் கால் டைம் ஆஃப் ஃப்ளைட். கன்சிடர் த எக்ஸாம்பிள் ஆஃப் அ டவர். இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் எடுத்துக்கிறாங்க, டவர் அண்ட் ப்ரொஜெக்டைல். லெட் ஹெச் பி த ஹைட் ஆஃப் அ டவர், ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் அ டவர்னு எடுத்துக்கிறாங்க. லெட் டி பி த டைம் டேக்கன், கேபிட்டல் டீன்னு போட்டுட்டு time taken by the projectile to hit the ground after being thrown horizontally from the tower. அதாவது ஒரு டவர் மேலே போய் நின்றுட்டு ஒரு பர்டிகுலர் ஹைட், டவரோட ஹைட் உங்களுக்கு தெரியும், அந்த ஹைட்டில் இருந்துட்டு பாலை நம்ம த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த ஹைட்டை வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்க, ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறாங்கம்மா. தென் அந்த பால் அங்கேருந்து அந்த ஹைட்லேருந்து கீழே கிரவுண்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ அதை வந்து கேபிட்டல் டீன்னு போட்டுருந்தாங்க. ஸோ பி த டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் டு ஹிட் த கிரவுண்ட் ஆஃப்டர் பீயிங் த்ரோன் ஹரிசாண்டலி ஃப்ரம் த டவர். ஹரிசாண்டலாக தூக்கி போட்டதுக்கப்புறம் அது எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்கம்மா. அடுத்து பாருங்க, we know that sy is equal to, அதாவது பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இல்லை பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுன்னு வேணாலும் சொல்லலாம். அப்போ அதை வந்து என்ன ஈக்குவேஷன் எழுதுறாங்க நமக்கு தெரியும், s is equal to ut plus half at ஸ்கொயர்டுன்னு நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலா எடுத்து எழுதுறாங்க. we know that sy is equal to uyt plus half at ஸ்கொயர்டு. we know that என்ன நமக்கு தெரியும், sy is equal to uyt plus half at ஸ்கொயர்ட் ஃபார் வெர்டிக்கல் மோஷனுக்கு இது ஈக்குவேஷன். ஏன் y போட்டிருக்காங்க அப்படின்னா வெர்டிக்கல் மோஷனுங்கிறதுனால. Here sy is equal to என்னென்னு எடுத்துக்கிறாங்க, h அப்படின்னு எடுத்துக்கிறாங்க, அதான் height of the tower h. t is equal to small t is equal to capital T, time taken to reach the ground. அடுத்தது uy is equal to 0. ஏன் அப்படின்னா இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி இங்கே கிடையாது. நோ இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி. இனிஷியலாக ஹரிசாண்டல் டைரக்ஷன் தான், அப்புறம் தான் வெர்டிக்கல் வெலாசிட்டி வரும். இப்போ அதனால் uy is equal to 0. So we know that equation sy is equal to uyt plus half at square for vertical motion. So here sy is equal to என்னென்னு எடுத்துக்கிறாங்க, h அப்படின்னு எடுத்துக்கிறாங்க, height of the tower. t வந்து small t வந்து capital T, time taken for the projectile to hit the ground. அடுத்த uy is equal to 0, அதை அவங்களே கொடுத்தாங்க, no initial vertical velocity. then அப்போ ஈக்குவேஷன் என்னவா மாறும், நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணால் uy வந்து 0 ஆயிரும். இந்த டேர்ம் என்னவாயிரும், uyயோட வேல்யூ 0 ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி uyயோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்போ என்ன பேலன்ஸ் இருக்கு, half at ஸ்கொயர்டு. அந்த t ஸ்கொயர்டுக்கு பதிலாக அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ syக்கு பதிலாக h, இங்கே syக்கு பதிலாக என்ன இருக்குது, h இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தென் tக்கு பதிலாக கேபிட்டல் T ஸ்கொயர். ஏ அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதனால g அப்படின்னு போட்டாச்சு. அப்போ half gt ஸ்கொயர்டு. ஆர் இல்லைனா என்ன எழுதுறாங்க, t மட்டும் நமக்கு வேணும், டைம் டேக்கன் மட்டும் நமக்கு தெரியணும், ஏன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் தானே நமக்கு. ஸோ அப்போ டைம் மட்டும் நமக்கு வேணும்னா பேலன்ஸ் டேர்ம் என்ன போகும், 2 வந்து இங்கே மல்டிப்ளைக்கு போயிடும். அப்போ 2hன்னு ஆயிரும், டிவைடட் பை ஜின்னு கிடைக்கும். அப்போ t ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2h டிவைடட் பை g அப்படின்னு கிடைக்குமா ஆன்சரு. t ஸ்கொயர்டு, ஆனால் நமக்கு வந்து என்ன தேவை, வெறும் t மட்டும்தான் தேவை. அப்போ என்ன ஆகுது, ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது போத் சைட்ஸ் t is equal to square root of 2h by g. Are you clear now? So அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லும்போது டைம் டேக்கன் டு ரீச் த கிரவுண்ட், டைம் டேக்கன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டு ஃப்ரம் த ஹைட் ஆஃப் த டவர் டு கிரவுண்ட், அதுதான் வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ t is equal to square root of 2h by g. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. Thus the time of flight for projectile motion depends on the, அப்போ எதை பொறுத்து இருக்குதா, time of flight for projectile motion depends on the height of the tower. எதை பொறுத்து இருக்காமா, height of the tower பொறுத்து அந்த டைம் டேக்கன் இருக்குது. ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் வந்து அதிகமாகும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டைம் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ thus the time of flight for the projectile motion depends on the height of the tower. அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், t is equal to square root of 2h but is independent of the horizontal velocity of projection. ஆனால் அந்த horizontal velocityலாம் அதை டிபெண்ட் பண்ணி இல்லை, அதான் சொல்கிறாங்க. thus the time of flight for projectile motion depends on the height of the tower but it's independent of the horizontal velocity of projection. So if one ball falls vertically and another ball is projected horizontally with some velocity, both the balls will reach the bottom at the same time. அதாவது இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும், ஒரு ப்ளூ கலர் பால் இருக்குது, ஒரு ரெட் கலர் பால் இருக்குது. ஒரு ப்ளூ கலர் பாலில் வெர்டிக்கல் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறோம். செகண்ட் ரெட் கலர் பாலை ப்ரொஜெக்டைல், அதாவது ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனில் தூக்கி போடும்போது என்ன ஆகுது, இஃப் ஒன் பால் ஃபால்ஸ்
vertically, blue ball falls vertically and red ball is projected horizontally with some velocity, initial velocity ல தூக்கி போடுறாங்க. both the balls, ரெண்டு பால்மே என்னவாகுது, will reach the bottom at the same time ல வந்து ரீச் ஆகுது. So, this illustrated in the figure 2.40. இப்போ புரிஞ்சுதாமா? டைம் ஆஃப் ஃப்ளைட் ஈக்குவேஷன் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? t is equal to square root of 2h/g. ஸோ இப்போ இது வரைக்கும் போதுமா? கிளாஸ் எடுத்து புரிஞ்சுது இல்லைங்களா? திஸ் இஸ் an important 5 mark question. மார்க் இட் டவுன். இதுக்கு முன்னாடி பார்த்தது 5 mark question தான். எல்லா கொஸ்டினையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இடையில சொன்ன 2 marks எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுட்டு பேஜ் வைஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் சொன்னனோ எல்லாத்தையும் படிக்கணுமா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.